பெண் குழந்தைகளுக்கு வந்து மலை, விருட்சம், நதி இதனுடைய பெயரை வைக்கலாமா? விவகாரத்துக்கு பயன்படுறது பேர் அப்படின்னா, எங்கேயோ தன்னுடைய கவனத்தை வச்சுட்டு இருக்கிறவனே கவனத்தை திருப்பி தம்பக்கம் ஈர்க்கிறதுக்கு பேர் வச்சிருக்கு. அந்த பேரை வச்சுட்டு தான் அவனோட நாம் எல்லா விவகாரத்தையும் பண்ண முடியும். அப்படி பயன்படக்கூடியது அது. பேர்லேயே என்னமான நமக்கு தெரியுமோ, கொச்சையா இல்லாமல் அதுலேருந்து ஏதாவது ஒரு சந்தேசம், அதில் ஒரு நீதி, அதில் ஒரு தத்துவம் இப்படி வர மாதிரி பேர் இருக்கிறது தான் வசத்தி. நம்ம சாஸ்திரங்களில் எங்கெல்லாம் என்னெல்லாம் பேர் சொல்கிறாளோ அந்த பேரெல்லாம் கேட்ட மாத்திரத்திலேயே அதில் ஒரு சந்தேசம் இருக்கும். அப்படி தான் பேர் போடுற வழக்கம். பாரத தேசத்துக்கு பாரதம்னு பேர். எப்படி பாரதம்னு பேர் வந்தது? வேதத்தில் அக்னியை பற்றி புகழ்ந்து பேசுகிற போது அசட்டு புகழ்ச்சி இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற உண்மையான குணத்தை எடுத்து 4 பேர் தெரியும்படியா பண்ணுறது தான் ஸ்துதின்னே பேர். சம்ஸ்கிருதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறான்னா இருக்கிறத சொல்கிறோம். குடிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்கோ அதை எடுத்து சொல்கிறது ஸ்தோத்திரம். நம்ம விவகாரத்தில் அர்த்தம் மாறி கொடுத்து இல்லாததெல்லாம் சொன்னால் ஸ்தோத்திரம் ஆகிடுது. அந்த அர்த்தம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறார்? அக்னே மகாகம்மசி, ஹே அக்னே, நீ வந்து எல்லாத்துக்கும் உசந்தவன், சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கறது உன்னுடைய பங்குண்டு. அதனால் நீ உயர்ந்தவன். பிராமண, நீ பிராமணன், பிரம்மத்தை தெரிஞ்சவன். பாரத, நீ தான் தேவர்களுக்கெல்லாம் ஹவ்யத்தை எடுத்துட்டு அங்கே போற. அதனால ஒரு பாரதன்னு பேர். அந்த பேரு தான் அக்னியை வழிபடக்கூடியதான இந்த பாரதத்துக்கு பேரா வைக்கப்பட்டிருக்கு. பாரதன்னு பேரை சொன்ன உடனே அக்னியினுடைய ஞாபகம், அக்னி வழிபாடு நமக்கு பிரதானமாக உண்டு. நம்ம வேதத்திலே முதல்ல வந்த வேதம் அக்னிமீலே புரோஹிதம்னு ஆரம்பிக்கிறது. அக்னியில் நம்முடைய ஜீவிதம் ஆரம்பம், அக்னியில் நம்முடைய ஜீவிதம் முடிவு. இப்போ இத்தனையும் இருக்கக்கூடிய தத்துவங்களை அப்படி தாங்கி நிற்கும் அந்த பாரதங்கிற சப்தம். அப்படி தான் பேர் போடுறதுல ஒரு கௌரவம் வச்சிருக்கா நம்முடைய முன்னோர்கள். அரை மாதிரி பொன் குழந்தைகளுக்கு பேர் போடணும்னா அவள்கிட்ட இருக்கிற குணம், அவள்கிட்ட இருக்கிற பெருமை, அவள்கிட்ட இருக்கிற தகுதி, அதே மாதிரி அவள்கிட்ட நமக்கு ஈர்ப்பு ஏற்படுறதுக்காக ஒரு தகுதி, இத்தனையும் அந்த சொல்லில் ஒரு மென்மை, அதே சமயம் சொல்லில் கருத்து, சொல்லறதுக்கு சௌலபியம், இத்தனையும் வச்சு தான் பேர் போடுறோம். அப்படி பேர் போடுறதுன்னு வருவது மலையினுடைய பேரோ, நதியினுடைய பேரோ, விருட்சத்தினுடைய பேரோ கேட்டால் நமக்கு எந்த தத்துவம் புரியாது. ஏன்னா இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்த்து பழகிட்டு இருக்கக்கூடியதானே. அதாவது அச்சரம், சரம் இல்லை. சரம்னா அசைகிறது பொருள், அசையாத பொருள்கள். அதனுடைய பேரை போடாதே. அதில் பெரிய தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியாது. அதுலேயும் தத்துவ விளக்கம் போனோம். அதனால பொண்ணுக்கு பேரை போடுறது நட்சத்திர நாமா, நதி நாமா, விருட்ச நாமா சகரிஹிதாக. நட்சத்திரத்தினுடைய பேர் ரேவதி. நன்னா இருந்தால் கூட போடாது. ஏன் தெரியுமா? முதல்ல குழந்தை பிறந்த உடனே அப்பா மடியில் எடுத்து வச்சிருந்து ஜாதகர்மாவில் அவனுடைய வலது காதில் நட்சத்திர நாமாவை சொல்றான். அவனுக்கு நட்சத்திர பேர் ஏற்கனவே ஒன்று வந்தாச்சு. காதில் வலது காதில் சொல்றான். பிறந்த குழந்தை முதல்ல கேட்கிற, காதால கேட்கிற ஒலி நட்சத்திரத்தினுடைய பேர். அந்த பேர் அவனுக்கு அப்பவே சூட்டியாச்சு, அது வந்தாச்சு. அது விவகார யோக்கியம் இல்லை. அதனால் அந்த நட்சத்திர நாமா அல்லாத ஒரு பேர் இருந்தால் தான் விவகாரத்துக்கு யோக்கியம். நமக்கு நன்னா இருக்கு, புதுசாக இருக்கு, எல்லாரோட மாறுபட்டு இருக்கு, எனக்கு அது பிரியமாக இருக்கு என்கிறதெல்லாம் லௌகிகமாக இருக்கிறதெல்லாம் நம்முடைய ஆத்மீக சிந்தனைக்கோ நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்கோ கட்டுப்பட்டதில்லை. அதில் உள்ள வராது. அதனால் நமக்கு ரெண்டும் போகணும். வெறும் விவகாரம் மட்டும் போராது, விவகாரத்தினால் ஒரு பலமும் கிடைக்கணும், அதனால் ஒரு ஆத்ம திருப்தியும் வேணும். இத்தனையும் செய்துதான் ஒரு காரியம் செய்யலாம். பிரயோஜனம் அனுத்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே. புத்திசாலி இல்லாத முட்டாள் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய மாட்டான். அப்படி இருக்கிற போது
நாம் பிரயோஜனவத்தாக பண்ணணும்னு சொன்னால் நட்சத்திர நாமாவையோ நதி நாமாவையோ விருட்சத்தினுடைய பேரையோ பொன் குழந்தைகளுக்கு பேராக போடப்படாது. அதெல்லாம் அச்சரங்கள். சரங்களுடைய பேர் வேணும். பேர் கேட்ட உடனே அதனால் ஒரு தத்துவம் வெளிப்படணும், அதில் ஒரு சிந்தனை வரணும், அதிலே ஒரு ஒரு அறிவு பூர்வமான ஒரு தத்துவம் நமக்கு உள்ளே இறங்கணும். சீதா அப்படின்னு பேரை போட்டால் சீதை யார்? ஜனகருடைய பொண்ணு, ராமருக்கு தர்மபத்னி. அந்த பெரியவரே ராமாயணத்தை எழுதினவரே ராமாயணம் சொல்லாத அவர் மனசு வெளியிலேருந்து வாக்கில் வருவது சீதாயா சரிதம் மகது. சீதையினுடைய சரித்திரம் மகத்தான சரித்திரம் இதில் சொல்ல போறேன்னா சொல்றார். ராமரை புகழ போறேன்னு சொல்லலை, அது ஒரு பக்கம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அந்த ஈக்குவல் அந்த சீதையினுடைய பெருமையை அப்படி தூக்குற போது சீதா அப்படின்னு. ஏன் சீதா போட்டார்? இந்த கலப்பையால உணர அந்த வழி இருக்க, கலப்பை இப்படியே போயிட்டே இருந்தா ஒரு சின்ன சாலு மாதிரி வரும். ஒரு 4 அடிக்கு அப்படி தெரியும், 2 அடிக்காவது தெரியும், அளவை பொறுத்து. அதுக்கு சீதான்னு வரு. சீதே வந்தாமகே பார்வாச்சி சுபகே பவா அப்படின்னு இருக்கிறதுனால கலப்பை உடறோது அந்த கலப்பை போன வழியில இந்த குழந்தை கிடைச்சதுனால அவளுக்கு சீதைன்னு பேர் போட்டான். அதனால அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்காள். எந்த பேருக்கும் அர்த்தம் இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும். அந்த கருத்து எப்படி இருக்கணும்? நம்ம அதை வாங்கிண்டா நமக்கு ஏதோ ஆத்ம திருஷ்டி வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்கணும். ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத ஒரு பேரை போடப்படாது. அதனால் இந்த பேரெல்லாம் வேண்டான்னு சொன்னார். நட்சத்திர நாமா நதி நாமா பிருஷ்டநாமாஸ்ய கர்ஹிதாக சர்வாஸ்ய ரேபல் அகாரோ பாந்தா வரணே பரிவர்ஜயேத். ரா அப்படி இருக்க இல்லையோ, ரா என்கிற எழுத்து அது கடைசி எழுத்துக்கு முன்னெழுத்தாக வரப்படாது. லா என்கிற எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னெடுத்தாக வரப்படாது. இப்படியெல்லாம் அந்த பேர் போடுறது அதுக்கு சில நடைமுறைகளையும் அந்த பேரினால் வரக்கூடிய கௌரவத்தையும் விஸ்தாரமாக கிரகிய சூத்திரத்தில் ரிஷிகள் அத்தனை பேரும் குழந்தைக்கு பேர் போடுற போது சாஸ்திரத்தில் அடிப்படையாக இருக்கணும். அந்த குழந்தை நன்னா இருக்கணும், பேர்லேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு பெருமை கிடைக்கணும் என்கிறதெல்லாம் வச்சுக்கிண்டு உயர்ந்த கண்ணோட்டத்தில், அது வேறு கண்ணோட்டம் தீர்க்க தரிசனத்தோட ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டிருக்கா. அதனால் அந்த மாதிரி பேர் போடாது இருக்கிறது நல்லது. அவளே சொல்கிறாளே 3 எழுத்தில் பேரை போடு பொங்குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறா. போடலாமே நிறைய. அது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிற போது அந்த பேரை தான் நாம் பயன்படுத்தணும். அதனால் பிரயோஜனம் உண்டு, ஆத்ம லாபமும் உண்டு. அதுதான் கரெக்டு.